ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. ஜோதிட ரீதியாக மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் சூட்சமமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு நன்மையாகவே வந்து சேரும். இதை பலரும் தவறாக இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறகில் இந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்து விட்டார் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட 24 நிமிடம் மட்டுமே வரும். அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் அதிதேவதையாக இருப்பாங்க. அந்த வகையில் அபிஜித் நட்சத்திரத்துக்கு கிருஷ்ண பகவானே அதிதேவதை. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள். ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நாளன்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யும் முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதத்தின் முதல் நாள் ஜூன் மாதத்தின் 15ஆம் தேதி அதிகாலை 12:09 தொடங்கி 12:33 வரை இருக்கக்கூடிய இந்த 24 நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் நேரம். இப்படி சொன்னால் கூட சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க. 14/6/2025 இரவு அந்த 12:09 முதல் 12:33 வரை. அப்போ அது 15ஆம் தேதி கணக்கு தானே, ஞாயிற்றுக்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது வருது. இந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் கிருஷ்ண பரமாத்மாவையோ அல்லது பெருமாளையோ நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை யாரை வேணாலும் வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்தில் வருது இல்லையா, அந்த நேரத்தில் எல்லாராலையும் குளிச்சுட்டு செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் 2 தீபம் ஏற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம். கிருஷ்ண பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடம் சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதுனால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க, அந்த நேரம் எங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மந்திரத்தை அந்த நாள் முழுவதுமே நீங்கள் சொல்லலாம், தவறில்லை. கூடுமான வரைக்கும் அந்த 24 நிமிடத்தில் நீங்கள் ஏந்திரிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஒருவேளை நாங்கள் பூஜை பண்ணுவோமா, எங்களால் முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்லலாம். அப்போ சொல்லும் பொழுது நாளே அந்த துளசி விதைகளும் துளசி இலைகளும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியும் கையில் வச்சுட்டு, ஏன்னா பெருமாள் வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலே துளசி இல்லாமல் அந்த வழிபாடுங்கிறது முழுமை அடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் துளசி இலைகள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. துளசி இலை அனைவருக்கும் கிடைக்கும். பச்சை கற்பூரம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது கூடுதல் சிறப்பு. வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, எங்களால் ஏஞ்சி பூஜை அறையில் தீபம் ஏற்ற முடியாதுமா, நாங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் ஒன்றும் தவறில்லை, நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் சமயத்துலேயும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கை கால் முகம் மட்டும் அலம்பிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ண பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு நிறுத்தி நிதானத்தோடு சொல்கிறதுனால கிருஷ்ண பகவானின் அவர்களால் உங்களுடைய கோரிக்கைகள்ங்கிறது நிறைவேறும். நம்ம மந்திரத்தை முதல்ல பார்த்துடலாம். ஓம் இந்த ஒரு மந்திரத்தை நிறுத்தி கிருஷ்ணாய நமக நீங்கள் 24 நிமிடமும் நீங்கள் சொல்லுங்க. கிருஷ்ண பகவானின் அருளால் ஓம் கோரிக்கைகள் நிறைவேறும். இது பூஜை அறையில் நீங்கள் இந்த மந்திரத்தை கிருஷ்ண பகவானை நினைத்து முழு மனதோடு இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது கிருஷ்ண பகவானோட அருளால் அந்த கோரிக்கைகள்ங்கிறது விரைவிலேயே நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு ஆனி முதல் நாள் இல்லையா, அப்போது எப்பொழுதுமே மாதத்தின் முதல் நாள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை நீங்கும், பண வரவு அதிகரிக்கும்.
கல்லுப்பு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு அகல் விளக்குல கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். கல்லுப்பு அதில் நிரப்பி அதில் இந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரியாணி இலை, பட்டை, அந்த அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உங்ககிட்ட ஒரு எத்தனை எண்ணிக்கையில் இருக்கோ. எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இத்தனை எண்ணிக்கையில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அது மேலே வைக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ. உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறையா இருந்தாலும் அதை நீங்கள் சுற்றிலும் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் கூட ஒன்று நீங்கள் வைக்கலாம், தவறே கிடையாது. இந்த மாதிரி மாதத்தின் முதல் நாள், ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ, நீங்கள் இந்த அந்த பவுலை வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும். பூஜை அறையில் வச்சாலும் சரி, ஹாலில் வச்சாலும் சரி, இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலும் சரிங்க. இதில் உள்ள அனைத்து பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள். மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் இருந்தாலே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். இது ஹால்லையோ பூஜையிலையோ இல்லை பீரோலையோ எங்கே வைத்தாலும் செல்வ செழிப்பு குறையில்லாமல் இருக்கும். நம்முடைய வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இப்படி அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீக்கிற பொருட்கள் தான் இது. பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இது. நீங்கள் இதை மட்டும் மாதத்தின் முதல் நாள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏஞ்சி நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா அப்போ கூட இந்த பொருட்களை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். 15 நாள் அப்படியே இருக்கட்டும். அடுத்து மாதம் முழுவதுமே இருக்கலாம், தவறே கிடையாது. நீங்கள் அடுத்த மாதம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஒருவேளை உப்பு வந்து கரைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து கல்லுப்பு நிரப்பிக்கலாம். மாதத்தின் முதல் நாள் செய்கிறீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன் அமாவாசை பௌர்ணமி திதி சொல்கிறோன்னா, அந்த நாள் வந்து அமாவாசை பௌர்ணமிங்கிறது ரொம்பவே பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால் நீங்கள் அந்த நாட்களில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், தவறே இல்லை. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த இதை கூட நீங்கள் அந்த நேரத்தில் தயார் பண்ணி வைக்கலாம். இல்லை எங்களால் அப்போ முடியாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஏஞ்சிட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் வீட்டில் வைக்கலாம், தவறே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் இப்போன்னு இல்லை, எப்பயுமே சரி, இப்போ வந்து உங்களுக்கு மிட் நைட்டில் வருது, இரவு நேரத்தில் வருது, இதெல்லாம் செய்ய முடியுமானாக்கா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை அடுத்த மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நெய்வேத்தியமாக நீங்கள் எப்பொழுதும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் நம்ம வச்சுக்க சொல்லுவோம். இருந்தாலும் பெருமாள் வழிபாட்டில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் வச்சிங்கன்னா செல்வ செழிப்பிற்கு எந்த குறையுமே இருக்காது. வறுமை நிலையில் இருந்த குசேலன் தன்னுடைய நண்பர் கிருஷ்ணரை பார்த்து உதவி கேட்க போகிறாரு. அப்போ போகும்பொழுது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு அவரோட மனைவி வந்து கொஞ்சம் அவலை வந்து முடிஞ்சு கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பகவானை பார்க்கறதுக்கு போகிறாரு. ரொம்ப ஏழ்மையில் இருக்கார் குசேலன். கிருஷ்ணரை பார்த்ததும் அவருக்கு ஒரு தயக்கம், இதை வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதானா. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாரு கிருஷ்ண பகவான். அந்த அவலை அவரும் முழு மனதோடு எடுத்து சாப்பிட்றாரு. அது சாப்பிட்டுட்டு குசேலனுக்கு நல்ல விருந்து உபசரிப்புலாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தன்னோட நண்பர்கிட்ட தன்னோட ஏழ்மை நிலையை பற்றியோ, நம்ம வீட்டில் இவ்வளோ வறுமையாக இருக்கேன், குழந்தைங்கள்லாம் பசி பட்டினியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லாமலே திரும்ப வந்துடுறாரு. ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அவங்க வீட்டில் செல்வம் குவிந்திருக்கு. கிருஷ்ணருக்கு அவள் வந்து ரொம்ப பிடிச்சமான காரணம் என்னென்னா, குசேலர் அவருக்கு அவள் கொடுத்தது தான். இதனால் அந்த ஒரு பிடி அவள் கொடுத்ததுனால குசேலர் வந்து குபேரன் ஆகிறார். அந்தளவுக்கு செல்வ செழிப்பு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கிது. அதனால தான் எப்பொழுதுமே கிருஷ்ணருக்கு அவள் வைத்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கங்கிறது இன்றளவும் இருந்துகிட்ருக்கு. இப்படி அவளை வந்து அந்த கிருஷ்ணருக்கு உரிய அந்த நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தில் கிருஷ்ணருக்கோ இல்லை பெருமாளுக்கோ நம்ம நைவேத்தியமாக வச்சு வழிபட்டோம்னா நம்முடைய வீட்லேயும் செல்வம் குவியும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரு 10 ரூபாய்க்காவது இந்த அவலை வாங்கி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கோ கிருஷ்ணர் படத்திற்கு முன்னாடியோ ஒரு நெய் தீபத்தை 2 தீபமோ அல்லது 1 தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து, நெய் தீபம் ஏன் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது அந்த நெய் தீபம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டால் கூட கொஞ்சமாக அந்த நெய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கூட நம்ம ஏற்றலாம். முடிஞ்சால் செய்யுங்க, முடியாத பட்சத்தில் வேண்டாம். முடியும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி இந்த அவலை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க.
பெருமாளுக்கு கண்டிப்பாக துளசி மாலை சாட்சி முழுமனதோட பெருமாளை வழிபடுங்க. உங்களுக்கு தெரிந்த பெருமாளோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ நான் ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். அதே மாதிரி அபிஜித் நேரத்தில் சொல்லக்கூடிய அபிஜித் ஸ்துதி இருக்குது இல்லையா, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், தவறே கிடையாது. இது வேணும் அது வேணும்னு கேட்காம எதுவுமே கேட்காம பெருமாளோட மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சால் கூட பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம கேட்காத செல்வத்தை கூட வாரி வாரி வழங்குவார் பெருமாள். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த நைவேத்தியத்தை பெருமாளுக்கு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா செல்வ வளம் நமக்கு பெருகும், பரம ஏழையும் பணக்காரராவது உறுதி. உங்களால் முடிந்தால் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இதை செய்து பாருங்கள். மறுபடியும் நான் அந்த நேரத்தை சொல்லிடுறேங்க. 15/6/2025 அதிகாலை 12:09 தொடங்கி 12:33 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரங்கிறது இருக்குது. 24 நிமிடத்தை தவற விடாதீங்க. ஒரு சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதற்காக மன சோர்வடையாதீங்க, பயன்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். நன்றி.